தமிழ்நாட்டில் சாதிய ரீதியான நடைபெறக்கூடிய வன்முறைகளும் இது தொடர்பான ரவுடிகள் அது ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடுன்னு வைக்கப்பட்டு அவர்கள் தொடர்பான அந்த காவல்துறையினருடைய அந்த மெத்தன போக்கும், இன்னும் சொல்லப்போனால் ரவுடிகளோடு காவல்துறையினருக்குள்ள ரகசிய அந்த தொடர்பின் காரணமாக ரவுடிகளுக்கு அரசியல்வாதிகளோடு உள்ள தொடர்பையும் நாம் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அதாவது இது எப்படின்னா ஒரு முக்கோண கூட்டணின்னு சொல்லுவோம் இல்லையா, அரசியல்வாதிகள், காவல்துறை, ரவுடிகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பழைய நிகழ்வுகளை வைத்து பார்க்கின்ற போது ரவுடிகள், தாதாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முத்திரை குத்தப்பட்ட அந்த A+, ஏ கிரேட் என்று சொல்லக்கூடிய ரவுடிகள்லாம் எப்படி உருவாகுகிறாங்க. அதாவது வணக்கம். நம்முடைய வாய்ஸ் ஆஃப் லா நேயர்களுக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாட்டில் சாதிய ரீதியான நடைபெறக்கூடிய வன்முறைகளும் இது தொடர்பான ரவுடிகள் மற்றும் அது ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடுன்னு வைக்கப்பட்டு அதன் மூலம் தரம் பிரிக்கப்பட்டு அவர்களுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கு அதாவது அமைப்புகளும் காவல்துறை சார்ந்தவர்களும் இருந்தாலும் கூட தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் வன்முறை காடாக நடைபெறக்கூடிய சூழல் இருக்கிறது. இதுக்கெல்லாம் தொடர்ச்சியாக இந்த வன்முறைகளை கண்டறிவதற்கு ஏற்கனவே உங்களுக்கு கேங்ஸ்டர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ரவுடிசத்தை ஒழிக்கக்கூடிய வகையில் காவல்துறையில் தனி பிரிவு அமைக்கப்பட்டும் கூட அதற்குடைய நடவடிக்கைகள் இன்றைக்கும் முழுமையாக நிறைவு பெறவில்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா உங்களுக்கு மாநகரங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக புறநகர்களிலும் ஊரக பகுதிகளிலும் இன்னும் சொல்ல கிராம அளவிலும் கூட பார்த்திங்கன்னா வன்முறைகளை பலதரப்பட்ட, அதாவது என்ன பார்த்திங்கன்னா சாதிய ரீதியான மட்டும் இல்லை, உங்களுக்கு அதாவது எந்த வகையிலாவது மக்களுக்கான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வண்ணம் நடைபெறக்கூடிய அந்த வன்முறை வெறியாட்டங்களை செய்யக்கூடிய நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது அதிகபட்சமான தண்டனைகளை வழங்க வேண்டும் என்பதுதான் அனைவரும் உங்களுக்கு சமூக ஆர்வலர்கள் முதற்கொண்டு அனைவரும் சொன்னாலும் கூட, ஆனாலும் கூட குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் தான் இருக்கின்றன. இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் தொடர்ச்சியாக குற்றங்களை செய்து வருகிறார் என்றால் அவர் மீது தொடர் குற்றவாளிகள் என்ற அடிப்படையில் குண்டர் தடுப்பு சட்டம் முதற்கொண்டு பல்வேறு தடுப்பு சட்டங்களை அவர் மீது பாய்ச்சுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் தொடர்பான அந்த காவல்துறையினருடைய அந்த மெத்தன போக்கும், இன்னும் சொல்லப்போனால் ரவுடிகளோடு காவல்துறையினருக்குள்ள ரகசிய அந்த தொடர்பின் காரணமாக இது போன்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்கான பலவிதமான அந்த இன்னும் சொல்லப்போனால் அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்கிறார்கள். இன்னொன்று, ரவுடிகளுக்கு அரசியல்வாதிகளோடு உள்ள தொடர்பையும் நாம் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அதாவது இது எப்படின்னா ஒரு முக்கோண கூட்டணின்னு சொல்லுவோம் இல்லையா, அரசியல்வாதிகள், காவல்துறை, ரவுடிகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இது மீண்டும் தலையெடுக்கிறது என்ற ஐயமும் நம்மளுடைய அச்சமும் ஏற்படுகிறது. இன்னொன்று, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று நாம் வெளிப்படையாக சொல்லி கொண்டால் கூட இது போன்ற ரவுடிசம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமாக வன்முறை வெறியாட்டங்களை யாருமே ஆதரிக்கக்கூடாது என்பதுதான். இன்னொன்று, எத்தனையோ தென் மாவட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், சாதிய ரீதியான பல கொலைகளுக்கு இது போன்ற ரவுடிகள் காரணமாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் களை எடுத்து அது எந்த சமூகத்தில் இருந்தாலும் ரவுடிகள் என்பதை அவர் வன்முறை வெறியாட்டங்கள் நிகழ்த்தக்கூடிய நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான சட்டங்களை பிரயோகிப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு அதாவது பொருளாதார ரீதியாக அவர்கள் அந்த வன்முறை வெறியாட்டல் ரவுடிசத்தின் மூலமாக அது பெறக்கூடிய அந்த அனைத்து வாய்ப்புகளையும் காவல்துறை கண்டறிந்து, அரசு கண்டறிந்து அவர்களிடமிருந்து அதை அந்த மக்களிடமிருந்து புறக்கணிக்கக்கூடிய சூழல் வருகின்ற பொழுது, இன்னும் சொல்ல அந்த ப்ராப்பர்ட்டி ரெக்கவரிங்கிற ஆக்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ரவுடிகள் தவறான வழியில் சேர்த்த சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடிய அதிகாரமும் கூட இன்றைக்கு அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, காவல்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இனி வரும் காலங்களில் அமைதி பூங்காவை திகழ வேண்டுமானால் எந்த ஒரு காரணத்தினாலும் ஒரு நபரால் இன்னொரு நபர் பாதிக்கப்படக்கூடாது, ஒரு உயிர் பலி ஆகக்கூடாது. ஒரு ரவுடி என்ற அந்த முத்திரையை குத்தி கொண்டு மக்களுக்கு அச்சுறுத்தும் வழியில் அவர் காலப்போக்கில் அரசியல்வாதியாக மாறி இன்னும் சொல்லலாம் மக்களுக்கு மிகப்பெரிய துன்பங்களையும் துயரங்களையும் கொடுக்கக்கூடிய நபராக விடக்கூடாது. எந்த ஒரு காரணத்தாலும் உருவாகக்கூடிய தவறான வன்முறை செய்யக்கூடிய நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீதான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை காவல்துறைக்கு மட்டுமல்ல அரசுக்கும் நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு நீண்ட காலமாக தெரியும், என்னதான் நீதிமன்றங்களில் ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் வணையப்பட்டு அவர்கள் மீது உங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டாலும் கூட அந்த நபர்கள் மீண்டும் மீண்டும் குற்றம் செய்கின்ற பொழுது அதனால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை எல்லாம் பார்க்கின்றோம். இன்னொரு பக்கம் அடுத்ததாக அந்த நபர்கள் மீது தொடுக்கப்படுகின்ற வழக்குகளை தொடர்ச்சியாக நடத்துகின்ற
அரசு அது சில நேரங்களில் தாமதமாகின்ற காரணத்தினால் இதையே வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு ஒரு வழக்குகளில் தொடர்புள்ள நபர்கள் தொடர்ந்து வந்து உங்களுக்கு பெரிய அளவில் வந்து அவர்கள் தொடர்புகளை வலுப்படுத்தி கொண்டு அதன் பிறகு அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க முடியாத அளவிற்கு அதற்கான தடைகளை ஏற்படுத்துகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இன்னொன்றையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். வழக்குகளில் தொடர்புள்ள நபர்கள், குறிப்பாக குற்ற பின்னணி உள்ள நபர்கள் எல்லாம் இன்றைக்கு சட்டம் படித்துவிட்டு வழக்கறிஞர்களாக வந்துவிடக்கூடிய சூழலையும் பார்க்கின்றோம். இதையும் வந்து கடுமையான முறையில் பார் கவுன்சில் உட்பட்ட அமைப்புகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட அதையும் கட்டுப்படுத்த முடியாத சூழல் இருக்கிறது. குற்ற பின்னணி உள்ள நபர்களை எந்த வகையிலும் அரசியல் சார்ந்து மட்டுமல்ல, வழக்கறிஞர் பணியிலும் அனுமதிக்காத வண்ணம் சட்ட திருத்தங்கள் உருவானால் மட்டும்தான் இதுபோன்ற நபர்களிடமிருந்து இந்த தமிழ்நாட்டையும் குறிப்பாக நம்முடைய சமூகத்தையும் காப்பாற்ற முடியும். ஒன்று. இன்னொன்று, ரவுடிகள்னு சொல்கிறது, ரவுடிகள் வேறு யாரும் வெளியிலிருந்து வந்துடல, இன்னும் வானத்திலிருந்து குதித்துள்ள நம்மக்கிட்ட இருக்கிற ஆளுக்கு தான் ரவுடிகளாகவும், இன்னும் சொல்லப்போனால் வன்முறை. அதாவது ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொல்லுகிறேன். மக்களுக்காக போராடக்கூடிய நபர்களை ரவுடிகள் என்று சில நேரங்களில் அடையாளப்படுத்துவதும் நடக்கிறது. அதே போல் வந்து தன்னுடைய நலனுக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக நடக்கக்கூடிய சில நபர்களை வெளியில் சமூக தலைவர்கள் போல காட்டுவதும் நடக்கிறது. இதையெல்லாம் வந்து கண்காணித்து உண்மையில் மக்களுக்காக போராடுபவர்களை மக்கள் தலைவர்களாக அங்கீகரிக்க வேண்டும். சமூகத்திற்காக போராடுபவர்களை சமூக தலைவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் சாதிய ரீதியாக வன்முறைகளை உருவாக்காத தலைவர்களாக இருக்க வேண்டும். இந்த சமூகம் என்பது அனைவருக்குமானது. சாதிய ரீதியான பிளவுகள் இருக்கக்கூடாது என்று நாம் சொன்னாலும் கூட அது தொடர்பான ஏதேனும் பிரச்சனைகள் வரும்போது நல்லிணக்கத்தோடு நடைபெறும் ஒழிய அந்த சாதிய மோதல்களை ரவுடிசம் என்ற பெயரில் மேலும் மேலும் தூண்டிவிட்டு அதனை வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக அது நடந்து கொண்டே இருக்கும். எத்தனையோ லட்சம் பேர் இன்றைக்கு கொலை முதற்கொண்டு அவர்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கின்ற போது இனி வரும் காலம் என்பது வன்முறை இல்லாத காலமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வன்முறையில் வெறியாட்டங்களை, குறிப்பாக ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, இது போன்ற தவறான வந்து சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்பவர்களை மக்கள் வந்து விழிப்புணர்வோடு அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அவர்கள் குறித்தெல்லாம் காவல்துறையினருக்கு தெரிவிக்கின்ற போது காவல்துறையினர் பொதுமக்கள் மீதே வழக்குகளை போடுகின்ற அவலத்தையும் பார்க்கின்றோம். இன்னொரு செய்தி, வருகின்ற காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்திய தேசிய அளவில் இருக்கக்கூடிய வன்முறைகளை ஒழிப்பதற்கான பலவிதமான நடவடிக்கைகள் எடுப்பதாக அரசு சார்ந்தெல்லாம் பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட உயிர் பலிகள், குறிப்பாக கொலை முதற்கொண்டு பல குற்றங்களின் காரணமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தடுப்பதற்கான சட்டங்களும் இல்லை. இன்னொன்று, அதற்கான விழிப்புணர்வும் மக்களிடம் இல்லை என்பதுதான் உண்மை. ஆகையால் தான் சொல்லுகிறோம், நம்முடைய வாய்ஸ் ஆஃப் லா நேயர்களுக்கு நம்ம விழிப்புணர்வு செய்தியாக சொல்லுவது, உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் வகையில் வன்முறை வெறியாட்டங்களை நிகழ்த்தக்கூடிய நபர்கள் மீது பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். வரும் காலத்தில் ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, சமூக விரோத செயல்கள் இல்லாத ஒரு தமிழகத்தை ஒரு அமைதி பூங்காவாக உருவாக்க வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பழைய நிகழ்வுகளை வைத்து பார்க்கின்ற போது ரவுடிகள், தாதாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முத்திரை குத்தப்பட்ட அந்த A+, A கிரேட் என்று சொல்லக்கூடிய ரவுடிகள்லாம் எப்படி உருவாகிறார்கள்? அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஏதேனும் ஒரு வழக்குகளில் தொடர்புள்ள நபர்கள் மீது தொடர்ச்சியாக அவர்களை வந்து அந்த வழக்குகளை பயன்படுத்தி வெளியில் பார்த்திங்கன்னா காவல்துறையினரையும் பொதுமக்களையும் மிரட்டக்கூடிய சூழல் இருக்குது. அதன் பிறகு அவருடைய தொடர்புகளை வளர்த்துக்கொண்டு ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் சேர்றது. அந்த அரசியல் கட்சியில் சேர்ந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய அந்த பழைய முத்திரை இருக்கு இல்லையா, ரவுடிசம், இந்த தாதாயிசம் என்று சொல்லக்கூடிய முத்திரையை மாற்றிவிட்டு அவர் புதிய அரசியல்வாதியாக ஒரு புதிய அவதாரம் எடுக்கிறார். இது இல்லையா, அப்படி இல்லையா, காவல்துறையினருக்கு தொடர்ச்சியாக வந்து இந்த வழக்குகள் ஒரு மீது நீதிமன்ற ஏதேனும் நடவடிக்கைகள் இருக்கின்ற போது அன்றைக்கு வந்து இந்த குற்ற பின்னணியில் உள்ள நபர்கள் அடுத்ததாக நாடக்கூடியது எப்படியாவது வழக்கறிஞராகிவிடுது. அதாவது அண்டை மாநிலங்களில் சரியான முறையில் கட்டமைப்பு வசதி இல்லாமல் நடக்கக்கூடிய உங்களுக்கு கல்லூரிகளில் போய் சேர்ந்து அங்கே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு முறைப்படியான கல்வி தகுதி இல்லாமையே போலியான சான்றிதழ்களை கொடுத்து வழக்கறிஞர் படிப்பு படித்ததாக, சட்டப்படிப்பு படித்ததாக உருவாக்கி கொண்டு அதனை வந்து உங்களுக்கு பார் கவுன்சிலில் பதிவு செய்கின்ற நடைமுறைகளும் உண்டு. அதையெல்லாம் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு பார் கவுன்சில் ஓரளவுக்கு களை எடுத்திருக்கிறது. இன்னும் அண்டை மாநிலங்களில் படித்து வருகின்ற நபர்கள் மீது ஏற்கனவே உள்ள வழக்குகள் குறித்தெல்லாம் விசாரித்து அது குறித்தெல்லாம் நடவடிக்கைகள் எடுக்கின்ற அந்த நிகழ்வுகளும் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட வழக்கறிஞர் பணிகளுக்கு இன்றைக்கு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக, அதாவது முறைப்படியாக கல்வி தகுதி கொண்டவர்கள் படித்து வருவதை விட கல்வி தகுதி இல்லாத நபர்கள் அதிகமாக வருவதாகவும், குறிப்பாக வேறு துறைகளில் உள்ள நபர்கள் வழக்கறிஞர் பணியை வந்து தங்கள் பாதுகாப்புக்கு பயன்படுத்துவதையும் நாம் பார்க்குறோம். குறிப்பாக தொடர் குற்றவாளிகள் வழக்கறிஞர் ஆகிட்டால் நம்மளை வந்து காவல்துறையோ மற்றவங்களோ யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொண்டு இன்றைக்கு சட்டம் படிப்பதற்கு வருவதையும் அரசும் நம்முடைய பார் கவுன்சில், பார் அசோசியேஷன் போன்ற
அமைப்புகளும் கண்டறிந்து அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வழக்கறிஞர் பணி என்பது ஏதோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரக்கூடிய புகலிடம் கிடையாது. வழக்கறிஞர் பணியை ஏற்கனவே நோபல் ப்ரொஃபஷன் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. எப்படி உங்களுக்கு மருத்துவ பணி உன்னதமான ஒரு பணியோ அதுபோல் தான் வழக்கறிஞர் பணியும். அதனால் எவரேனும் எந்த விதமான குற்றப்பின்னணி உள்ள நபர்களெல்லாம் உள்ளே வந்துவிட முடியாது. அது குறித்தெல்லாம் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் நாம் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ இது ஒரு பக்கம். அடுத்ததாக இந்த அரசியல்வாதிகள் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் இருக்கிறது இல்லையா, உங்களுக்கு ரவுடிசத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு பார்த்திங்கன்னா வேறு சில காரணங்களால் அவர்களுக்கு சில பயன்படக்கூடிய நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் விடுவது, அவர்களும் கைகோர்த்து கொண்டு பல சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவது, இது போன்ற நிகழ்வுகளையும் பார்க்கின்றோம். தமிழக அரசியல் கட்சிகளுக்கு நாம் விடுக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் எதுவேனும் செய்யக்கூடிய இது போன்ற செயல்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்கள் கட்சி மீதும் தலைமை மீதும் குறிப்பாக உங்களுடைய கொள்கைகள் மீதும் ஒரு அவப்பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகையால் தவறான நபர்களை, சட்டத்திற்கு புறமான நபர்களை அரசியல் கட்சிகளில் சேர்த்து பெரிய பதவிகளை கொடுப்பதோ அவர்கள் குறித்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவர்களை ஒரு புனிதமானவர்களாக மாற்றுகின்ற அந்த செயல்களை நிறுத்த வேண்டும். இதையெல்லாம் சமூக விழிப்புணர்வோடு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறோம். அனைத்து தவறுகளுக்கும் அனைத்து குற்றங்களுக்கும் காரணமாக இருக்கின்ற இந்த நபர்களை கண்டறிந்து அவர்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஊரக பகுதிகளில் பார்த்திங்கன்னா சாதிய ரீதியான உங்களுக்கு அந்த குற்றங்கள் பெருகுகின்ற போது என்னென்னா, சாதிய ரீதியான அதாவது சமத்துவத்திற்காக போராடக்கூடிய நபர்களை சாதிய தலைவர்களாக முன்னிறுத்துவதும், சாதிய ரீதியாக பட்டவர்த்தனமாக ஆணவ கொலைகள் செய்யக்கூடிய நபர்களை சாதிய தலைவர்களாக முன்னிறுத்தி அவர்களை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரவுடிசம் பண்ணக்கூடிய, உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்தமாக கிராமங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஒரே காரணத்துக்காக அங்கே உள்ள மக்களுடைய நல்வாழ்வு சீரழியக்கூடிய வாய்ப்புகளை பார்க்கிறோம். குறிப்பாக அதாவது இளைஞர்கள், மாணவர்களை தவறான வழி நடத்தக்கூடிய நபர்களை சாதிய தலைவர்களாக அங்கு அடையாளம் காட்டப்படுகிறார்கள். இன்னொன்று, வன்முறை வெறியாளர்களாக வருகின்ற நபர்களை ஊக்குவிக்கின்ற போக்கும் நடக்கிறது. இது காவல்துறையினர், அந்த பகுதியில் உள்ள அந்த லோக்கல்னு சொல்லக்கூடிய கட்சிக்காரங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த குறிப்பிட்ட நபர் மீது ஒரு பயம் கலந்த மரியாதையை உருவாக்குகிறார்கள். அவர்கள் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கிராமங்களிலிருந்து சாதிய கட்டமைப்பை மீண்டும் மீண்டும் அவர்கள் அதை உருவாக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அதுபோன்ற நபர்களுக்கு இன்றைக்கு பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் உங்களுக்கே தெரியும், மாணவர்களுக்கு இடையில் நட்பு ரீதியாக பழகக்கூடிய சூழல் கிடையாது. அவர்கள் சாதி கயிறு உட்பட பல்வேறு உங்களுக்கு பின்னணியையும் பார்க்குறோம். அவர்கள் இன்றைக்கு இளைஞர்களோ ஒரு இளம்பெண்களோ மாணவ மாணவிகளோ ஒரு தனிப்பட்ட முறையில் சாதியை கடந்து பழகுவதெல்லாம் இன்றைக்கு ரொம்பவும் குறைஞ்சி போய் அந்தந்த சாதிக்குள்ளே நட்பு வச்சுக்கணும், அந்தந்த சாதிக்குள்ளே காதல் செய்யணும் அப்படிங்கிற வரையறையெல்லாம் இன்றைக்கு வந்துருச்சு. இதையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். பள்ளி மாணவ பருவமும் கல்லூரி மாணவ பருவமும் என்றைக்கும் கிடைக்காது. இதில் அனைத்து சமூகத்தினருடன் நாம் பழகக்கூடிய அந்த ஒரு சமூக நல்லிணக்கம்தான் பிற்காலத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கான ஒரு பயிற்சி என்பதையும் சொல்லிக்கொண்டு, என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லுவதெல்லாம், பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக எங்கு பணிபுரிகின்ற இடங்களில் கூட சாதிய ரீதியான வேறுபாடுகளை பார்க்கக்கூடாது. சாதிய ரீதியான அந்த அணுகுமுறையை நீங்கள் வைத்து விடக்கூடாது. ஒரு சக மனிதனை நீ என்ன சாதி என்று கேட்கின்ற பிற்போக்குத்தனத்தை ஆதரிக்க வேண்டாம். இதை உடனே சொன்ன உடனே இந்த தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இல்லையா, அதிலெல்லாம் உங்களுக்கு சாதி இல்லையான்னு கேட்கக்கூடிய ஒரு சில பேரையும் பார்க்குறோம். அது வேறு இது வேறு. சமூக நீதிக்காக சாதிய ரீதியாக பிளவுபட்டுகின்ற சமூகத்தை முன்னிறுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் சமூக நீதியை தவிர சாதிய பிளவுகளை உருவாக்குவதற்கானதல்ல. அது தனியான ஒரு நடைமுறை. அதில் நீங்கள் சாதிய பிளவுகளை சலுகைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் எப்படி சாதியை ஒழிக்கலாம் என்று பேசுகிறீர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மக்களை சமத்துவம் பெற வேண்டும் என்பதற்காக சாதிய அடையாளத்தோடு இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. அது பிற்காலத்தில் பிற்பட்டோர், மிகவும் பிற்பட்டோர், இப்படி இன்றைக்கு சொல்ல முற்பட்ட மக்கள் கூட இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. இந்த ரிசர்வேஷன் பாலிசியை நீங்கள் தவறுன்னு சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் சாதிய ரீதியான ஒடுக்குமுறை பண்ணவங்களுக்கு அவர்களை மேம்படுத்துவதற்கான கொண்டு வரப்பட்டதை நீங்கள் சாதிய பிளவுகள் என்பதாக பார்க்கக்கூடாது. அந்த அடிப்படையில் எல்லாவற்றையும் ஒரே நோக்கத்தோடு பார்க்காமல், ஒரே பார்வையில் பார்க்காமல், தமிழ்நாட்டினுடைய நம்முடைய பழைய வரலாறும் சமூக நீதி வரலாற்றையும் இடஒதுக்கீட்டிற்கான காரணங்களையும் உள்ளார்ந்து கொண்டு அதையெல்லாம் நாம் படித்து அறிந்து விட்டால்தான் சமூக ரீதியாக சாதிய ரீதியாக நடக்கக்கூடிய அந்த வன்முறைகளை தடுக்க முடியும். குறிப்பாக இது குறித்து உங்களுக்கு சாதிய பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு, சாதிய சண்டைகளை உருவாக்கி கொண்டு அதில் குளிர்காயக்கூடிய நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்லா மக்களுமே இன்னும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன நம்முடைய தமிழ் அந்த வகையில் நாம் கொண்டு செல்லக்கூடிய செய்தி என்னவென்றால்,
வன்முறை நபர்களாலும் என்றைக்கும் தமிழ்நாடு எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது. அதற்கான வாய்ப்பினை நம்முடைய பொதுமக்கள் தான் விழிப்புணர்வோடு செய்யப்பட வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன். இனி வரும் காலம் வன்முறை நபர்கள் இல்லாத ஒரு தமிழ்நாடாக இருக்க வேண்டும் என்றை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.